அனைவருக்கும் வணக்கம். இப்போ செப்டம்பர் மாச துவக்கத்திலேயே அமாவாசை வர்றது, அதுவும் திங்கட்கிழமை வர்றது ரொம்ப 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 விசேஷமானதுங்க. இந்த அமாவாசை அமாவாசைனாலே முன்னோர்கள் வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் இப்போ தட்சிணாயன புண்ணிய காலம் நடந்து கொண்டிருக்கு. மகாலய அமாவாசைக்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் ஆவணி மாசத்துல வர்ற அமாவாசை மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இந்த அமாவாசையில நாம் செய்யும் தர்ப்பணம், தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து சேர்ப்பதாக ஐதீகம். முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கும் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் ஆகியவற்றில் இருந்து நாம் ஈடுபடுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்து விடுபடுவதற்கும் இந்த நாள் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாசத்துல அமாவாசை 2ஆம் தேதி திங்கட்கிழமை அப்போ வர்றது. சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாள் வந்து திங்கட்கிழமை என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால இவை வந்து சோமவதி அமாவாசை என்று நாம் சொல்வோம். பொதுவாக அமாவாசை திதி வந்து ஞாயிறு, திங்கள் போன்ற நாட்கள்ல வருவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கும் தெய்வீக சக்தியுடன் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கும் மிக முக்கியமான நாளாக சொல்கிறோம். மனசுல இருக்கிற குழப்பம் நீங்கி மன நிம்மதியும் அமைதியும் பெற விரும்புவர்கள் சோமாவதி அமாவாசைகள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அமாவாசை டைமிங் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி காலையில 6:33 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:59 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. அதனால நம்ம செப்டம்பர் 2ஆம் தேதி, செப்டம்பர் 3ஆம் தேதி ஆகிய 2 தேதிகளில் எந்த நாள்ல அமாவாசை திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளணும்னா, எந்த நாள்ல அமாவாசை விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் அனைவருக்கும் இருக்கும். பொதுவாக சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில பார்த்தால் செப்டம்பர் 2ஆம் தேதி முழுமையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். ஒருவேளை உங்களால செப்டம்பர் 2ஆம் தேதி முடியல, செப்டம்பர் 3ஆம் தேதி அமாவாசை நாளாக கணக்குல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில செப்டம்பர் 3ஆம் தேதி காலையில 8 மணிக்குள்ள உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு, தர்ப்பணம், படையல்கள் ஆகியவற்றை நீங்க காலையில 8 மணிக்குள்ள நீங்க செஞ்சு முடிக்கணும். அது உங்களால் முடியுமா? சாத்தியம் ஆகாது. அமாவாசை திதி முடிந்த பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் கூடாது. அதனால நீங்க வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை நாளாக கணக்குல வச்சுக்கிட்டு உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவைகளெல்லாம் செய்து படையலாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்குரிய நாளாக இருக்கிறது. அதனால நீங்க செப்டம்பர் 2ஆம் தேதி நீங்க கணக்குல வச்சுக்கலாம். திங்கட்கிழமை காலையில 7:30 to 9 வரை ராவுகாலம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து காலைல 10:30 to 12 வரை யமகண்டம் இருக்கு. இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் முன்னோர்களின் வழிபாடு, அவங்களுக்குரிய தர்ப்பணம் நீங்க செய்து வழிபாடு செய்யலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.